விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நண்பர்களின் பொய்யான ஒரு முகம் உங்களுக்குள்ள தெரிய வரும். அதுவும் சாதாரண நபர்கள் கிடையாது, நம்மளுடைய உயிர் நண்பர்கள் என்று நீங்கள் தோள் மீது தூக்கி வைத்து ஆடிய சில உறவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடவே இருந்து கொண்டு தேவையில்லாத கஷ்டத்தையும் தேவையில்லாத குழப்பத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருப்பார்கள். அவர்களின் உண்மையான ஒரு முகம் இந்த ஒரு நாளில் தான் உங்களுக்கு தெரிய வரும். லாபஸ்தானம் மற்றும் நட்பு ஸ்தானமான 11ஆம் வீட்டில் பாய கிரகங்களின் சஞ்சாரம் ஏற்படும் போது உங்களுடன் நிழல் போல கூடவே இருந்த நண்பர்களின் அசல் முகமூடிகள் எல்லாமே கலந்து கொண்டுமே தான் இருக்கும். அதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்களே எதிர்பாராத ஒரு சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது நிச்சயமா இருந்திருக்கும். முகத்திற்கு நேரே உங்களை பாராட்டி பேசிவிட்டு உங்களின் பணத்தையும் உழைப்பையும் தங்களுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்திய நண்பர்களும் உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தபோது கைகளை கட்டி கொண்டு வேடிக்கை பார்த்தவர்களும் அவர்களுமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். நீங்கள் அவர்களுக்காக எத்தனைய உதவிகள், நேரங்கள், காலங்கள் பார்க்காமல் உங்களுக்கான அவசர வேலைகள் இருந்தும் கூட உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய நேரத்தையும் ஏன் உங்களுடைய ஆசைகளையும் கூட நீங்கள் தள்ளி வைத்து கொண்டு சில உயிர் நண்பர்களுக்காக சில உதவிகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு நபர்கள் அதை அனைத்தையுமே மறந்திருப்பார்கள். உங்களை ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்டார்கள். நீங்கள் எது சொன்னாலும் அதனை கேட்க மாட்டார்கள். கேட்காமல் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டுமே தாங்க இருப்பாங்க. இன்னும் சிலரோ உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றிய தவறான வதந்திகளையும் பரப்பி உங்களுடைய நட்பை கொச்சைப்படுத்தி கொண்டும் இருப்பார்கள். இவன் எப்பொழுதுமே தவறான ஒரு மனிதன், மற்றவங்களை எப்பொழுதுமே தவறாகவும் சந்தேக புத்தியுடனும் பார்க்கக்கூடியவன் என்று உங்களை சொல்லி உங்களை மற்றவங்க முன்னாடி அவமானப்படுத்துவாங்க. உங்களிடம் யாருமே சேரக்கூடாது என்கிற ஒரு எண்ணத்தை அவங்களுக்குள்ள வர வைப்பார்கள். நீங்க கண்ணை மூடிக்கொண்டு நம்பிய அந்த ஒரு பொய்யான முகங்கள் உங்களின் நட்பு என்ற வார்த்தையின் மீதே வெறுப்பை கொள்ள செய்திருக்கும். ஆனால் அதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்க எதிர்பார்க்காத ஒரு சூழலில் அது உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் ஏற்படுத்தி கொண்டு தேவையில்லாத ஒரு குழப்பத்திற்கும் உங்களை ஆளாக்கி கொண்டுமே தாங்க இருக்கும். அடுத்ததான் உங்களுடைய வாழ்க்கையில தொழில்ல ஏற்பட்ட பின்னால் குத்தக்கூடிய செயல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். 10ஆம் வீடான கர்மஸ்தானத்தில் ஏற்பட்ட கிரகங்களின் பலவீனத்தால் தொழில் அல்லது உத்தியோகத்தில் நீங்கள் கடுமையான முதுகுக்கு பின்னால் குத்தும் செயல்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சந்தித்திருப்பீர்கள். யாரையெல்லாம் நம்பி உங்களுடைய தொழிலுக்கான ரகசியங்களையும் தொழிலை எப்படி செய்ய வேண்டும், எந்த ஒரு இடத்தில் செய்ய வேண்டும் என அனைத்தையும் நீங்க சொல்லி கொடுத்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு நபர் உங்களுக்கு முன்னாடி அவர் அந்த ஒரு செயலை செய்து வாழ்க்கையில வெற்றி பெறுவார். ஆனா அந்த ஒரு ஐடியாவும் அந்த ஒரு செயலும் உங்களுக்கான ஒரு செயல் தான். அதை எப்படி A to Z செய்யணும் அப்படின்னு நீங்க திட்டம் போட்டு வைத்திருந்திருப்பீர்கள். ஆனா அந்த ஒரு திட்டத்தை மற்றொருத்தவங்க திருடி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்த இடத்திலேயே வைத்து முன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். நீங்கள் இரவும் பகலும் உழைத்து ஒரு திட்டத்தை உருவாக்குவீர்கள். ஆனால் அதனுடைய லாபத்தையும் பாராட்டுதலையும் வேறு யாரோ தட்டி செல்லவோ ஆரம்பிப்பார்கள். உங்களுடன் வேலை செய்யும் சக ஊழியர்களோ அல்லது தொழில் கூட்டாளிகளோ உங்களுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் மேலதிகாரிகளிடம் உங்களை பற்றி கோல் மூட்டி உங்களுடைய பதவியை பறிக்க சூழ்ச்சி செய்த நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. நமக்கு சோறு போடும் இடத்திலேயே இவ்வளவு துரோகங்களா என்று நீங்கள் அழுது தீர்த்த இரவுகளும் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய காதல்ல ஏற்பட்ட ஒரு திடீர் பிரிவு, அந்த ஒரு பிரிவு ஏற்படும் என்று நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. நேற்று வரைக்கும் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த இன்னைக்கு காலையில கேட்டால் என்னுடைய காதல் முடிந்து விட்டது, என்னுடைய திருமண வாழ்க்கை பிரிந்து விட்டது, வாழ்க்கை துணை என்னை விட்டு பிரிந்து போய்விட்டால் என்று கூறக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீர்கள். சுக்கிரனின் ஆதிக்கம் குறைந்து பஞ்சமாதிபதி வக்ரமடைந்த காலங்களில் நீங்கள் உயிரினும் மேலாக வளர்த்த காதல் வாழ்க்கை எந்த ஒரு நியாயமான காரணமும் இன்றி திடீரென முறிந்து போயிருக்கலாம். அது ஏன் எதற்கு என்று கூட உங்களுக்குள்ள தெரியாது. நீங்கள் உங்களையே முழுமையாக ஒப்படைத்த காதல் துணை சூழ்நிலையை காட்டி அல்லது உங்களை விட வசதியான ஒருவரை தேர்ந்தெடுத்து உங்களை நடுவழியில் தவிக்க விட்டு சென்றிருக்க கூடும். அந்த திடீர் பிரிவு உங்களை ஒரு மரண வேதனைக்குள் தள்ளியிருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இந்த தண்டனை என்று விடை தெரியாமல் உங்களுடைய இதயம் விம்மை கொண்டும் அழுது கொண்டுமே தான் இருக்கும். இந்த ஒரு ஏமாற்றம் உங்களுடைய மனதில் ஒரு ஆழமான வடுக்களை ஏற்படுத்தி தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டுமே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியா பொருந்துதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமாண்ட் வழியாக கூறுங்கள். அதனையும் நான் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தான் இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல
வழிபாடு பண்றது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீங்க தீர்த்து கொள்ளலாம். அதற்கு நீங்க செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல வாரத்துக்கு ஒரு முறையோ அல்ல என்றால் மாதத்திற்கு ஒரு முறையாவது 4 வாரங்கள்ல ஏதாவது ஒரு வாரம் எப்படியாவது இதை நீங்க செய்து பாருங்க. அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். உங்க ராசிநாதனான செவ்வாய் பகவானுக்குரிய செவ்வாய்க்கிழமைகள்ல நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வழிபாடுகள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையின் தலையெழுத்தையே மாற்றப் போகிறது. இதை நீங்களே நினைத்து பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் துவரம் பருப்பு தானம் செய்வதோ அல்லது முருகப்பெருமானுக்கு நெய் தீபத்தை ஏற்றி கந்த சஷ்டி கவசம் படித்து வழிபட்டு வரும்போது உங்கள் ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் தோஷங்கள் மற்றும் ராகுவின் தாக்கங்கள் முற்றிலும் நீங்கவும் ஆரம்பிக்கும். அது நீங்கள் எதிர்பார்த்ததை விட சில அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கக்கூடிய அளவுக்குத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் இந்த வழிபாட்டின் பலத்தால் சுலபமாகவே முடிந்து போதுமான அளவுக்கு நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு இடத்திற்கும் உங்களை போகவும் வைக்கும். உங்களின் குலதெய்வத்தின் அருளும் செவ்வாயின் ஆசையும் ஒன்றாக கூடி வருவதால் உங்கள் வீட்டில் உள்ள தரித்திர நிலைமையானது நீங்கி லட்சுமி கடாட்சியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிலை பெற்று வரும். இந்த ஆன்மீக வழிகாட்டுதல் உங்களுடைய வாழ்க்கையின் இருளை அகற்றி பேரொழிய உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அடுத்ததா கடன் சுமைகளும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைந்துவிடும். 6ஆம் வீடான கடன் மற்றும் ரோகஸ்தானத்தின் அதிபதி சுபத்துவம் அடைவதால் உங்களை நித்திரையற்ற இரவுக்குள் தள்ளியிருந்த அந்த பயங்கரமான கடன் சுமை இனி படிப்படியாக குறையவும் தொடங்கவும் ஆரம்பிக்கும். தொழிலில் ஏற்படும் அதீத லாபத்தின் மூலமோ அல்லது எதிர்பாராத சொத்து விற்பனை மூலமோ நீங்கள் நீண்ட நாட்களாக அடைக்க முடியாமல் தவித்த கடன்களை அசல் மற்றும் வட்டியோடு கொடுத்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களாகத்தான் இருப்பீர்கள். கடன்காரர்களின் நெருக்கடிகளும் அவர்களின் அவமரியாதையான பேச்சுக்களும் இனிமே முற்றிலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஓய்ந்துவிடும். கடன் இல்லாமலே வாழ்ந்த நமக்கு இப்படி ஒரு நிலைமையா என்று அஞ்சிய ஒரு காலமானது போய் இனி ஒரு ரூபாய் கூட யாருக்கும் கடன்பட மாட்டேன் என்ற ஒரு நிம்மதி பெருமூச்சோடு தலை நிமிர்ந்து வாழும் கௌரவமான ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உருவாகும். புதிய முதலீடுகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தேடி கொடுக்கும். தனக்காரகனான குருவின் அனுகூலத்தால் இனிமேல் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு புதிய முதலீடுகளும் உங்களுக்கு பன்மடங்கு லாபத்தை அள்ளி தரப்போகிறது. பங்கு சந்தை, தங்கம், வெள்ளி அல்லது தொழில் விரிவாக்கத்திற்காக நீங்க செய்ய முதலீடுகள் யாவும் வீண் போகாதுங்க. கடந்த காலங்களில் முதலீடு செய்து ஏமாந்த அனுபவங்கள் தந்த பாடத்தை கொண்டு இனிமேல் நீங்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக செயல்படவும் ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் விதைக்கும் ஒவ்வொரு சிறு முதலீடும் பிற்காலத்தில் உங்களுடைய தலைமுறையை காக்கும் பெரும் சொத்தாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி அது இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் எதுவாக இருந்தாலும் அதனையும் போக்கிவிடும். பொருளாதார ரீதியாக நீங்கள் ஒரு சுதந்திரமான சுயசார்புடைய வலுவான மனிதராக மாறுவதற்கான அத்தனை அடித்தளங்களையும் இந்த ஜோதிட காலம் உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். அதனால போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கும். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எதை பற்றியும் எதை பற்றியும் நீங்க அதிகமா யோசிக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகளை மட்டும்தான் தேடி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்துக்கோங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.